மேலேயே கைய வச்சிட்டியா? உங்க அப்பா மீசையை புடிச்சு போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஒரு ஆம்பளைனா வீரன்ல எவன் மீச வச்சாலும் அவன் வீரதாம்ல. சிங்கத்துக்கு பிடரியில பலம், யானைக்கு தும்பிக்கையில பலம், பாம்புக்கு பல்ல பலம், பறந்துக்கு பார்வையில பலம், அப்பனுக்கு மீசதாம்ல பலம். எங்க ஆத்தா எங்க அப்பனை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு இந்த மீசைய பார்த்து தாம்ல நாங்க கும்பிடுத சாமி கூட மீசை இருந்தா தாம்ல கும்பிடுவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்டபொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகுமுத்துக்கோன், வீர மருதபாண்டியன், மாவீரன் புலிதேவன் வரைக்கும் மீசை வச்சு தாம்ல போராடினாங்க. ஏன் பாரதிய மீசை திருக்கி போராடி தான் வெள்ளக்காரனை வரணும். அப்படிப்பட்ட மீசை மேல நீ கைய வச்ச அதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீசை வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீசை மேல கைய வச்ச என்ன நடக்கும்னு தெரியறதுக்கு தாம்ல உன் கைய வெட்டின. போய் மீசை வச்சவன் எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லு. ஓடல ஓடல சிங்கம் ரெடி. இதாயா வீரம்? ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லாரும் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனைன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடுவோம்ல. முத்துராமலிங்க வெட்டினது ஒரு போலீஸ்காரோட கை. சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறைவாயிருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் வீடு வாசல்னு அலைய வேண்டி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான். நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க. கிளம்புங்க. போலீஸ்கார கையவே ஒருத்த வெட்டி இருக்கான். எத்தனை போலீஸ் வேணாலும் இறக்குங்க. அந்த ஊர்ல ஒருத்தனையும் விடாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமா சார், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளஞ்சியூருக்கு போறதுக்கு முன்னால 10 கிராமத்தை தாண்டி போய் ஆகணும். எல்லா ரோட்லையும் மரத்தையும் பாறையும் போட்டு பிளாக் பண்ணிருக்காங்க சார். அதே மாரி போனா எத்தனை போலீஸ்காரன் உயிர் போகணும்னு தெரியாது சார். எங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல சார். வணக்கம் சார், நான் தான் இந்த ஊருடைய விஏஓ. இது என்ன ஊரா காட்டு மரம் நீங்க வாழ்ற காடா? யோ, இந்த ஊர்ல எந்த ஆம்பளைய பார்த்தாலும் வேன்ல தூக்கி போடுங்க சார். போலீஸ் விட்ட முத்துராமலிங்கம் அவங்க அப்பா மூக்கிய தேவரெல்லாம் குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. முத்துராமலிங்கத்தோட போன 15 குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க சார். அது மட்டும் இல்ல சார், போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். 15 வீடுகளுக்கும் பாரா போடல. தலைமறைவானவங்களை பத்தின தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மாமா இங்க இருக்காங்க, வாங்க போலாம். வணக்கம் மாமா. வாங்க வக்கீல் மருமவனே. என்ன எங்களெல்லாம் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லி வந்திருக்கீங்களா? சரண்டர் ஆக மாட்டோம். நான் அதுக்கு வரல மாமா. ஒரு முக்கியமான விஷயமா உங்க ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டை சுற்றி போலீஸ் பாரா போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆளுங்க இல்லையே 30-40 பேர் போலீஸாகவும் வக்கீலாகவும் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம். கேஸில் கண்டிப்பாக ஜெயிப்போம் மாமா. அப்புறம் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துருந்துச்சு, இந்தாங்க மாமா. என்ன மூக்கையா கலங்கி போய் நிற்கிறியா? ஓ கலங்குன குளத்தில் ஒரு கல் எறிகிற. நீ பாசமாக வளர்த்துருக்கியே 3 பிள்ளைங்க, அதில் ஒரு பிள்ளை ஓம் பிள்ளை இல்லை.
என்னையா அக்யூஸ்டுங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? எல்லாரையும் விசாரிச்சா சார். கோழி முட்டையாட ஆகுற மாதிரி அக்யூஸ்டு இடத்த இந்த ஊர் பொம்பளைங்க ரகசியமா வச்சிருக்காங்க சார். அக்யூஸ்டுங்க எப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க, நம்ம முதுகுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. சார் வணக்கம். இந்த ஊர்ல 11 பேர் தென்காசியில +2 படிக்கிறாங்க. அதுல 10 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. மூக்கைய தேவர் பொண்ணு மட்டும் தென்காசியிலே இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +2 படிக்குது. இன்னைக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்களாம். அங்க போனா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மத்த எல்லாரும் சரண்டர் ஆயிடுவாங்க. நம்மள நோக்கி ஒரு கல்லு வந்துட்டு இருக்கு சார். அது வேற எங்கேயோ போகுதுடா, இங்க வரலடா. என்ன சார் ஹாங்கான செல்லு மாதிரி கீழே படுத்துட்டீங்க? நீ படுறா. இந்த டாக்டர் ராஜசேகர் காலகேயன் எது பண்ணாலும் ஒரு ஐடியாவோட தான்டா பண்ணுவேன். என்ன ஐடியா? இப்ப ஓடி வரும்போது நம்மள கிராஸ் பண்ணுவான்ல, அப்ப அவனுக்கே தெரியாம அவன் ஃபேஸ நான் பாத்துருவேன்டா. சார் அவன் ஃபேஸ பாத்துட்டீங்களா? அவன் ஏர்ல ஃபேஸ தவிர எல்லாத்தையுமே காட்டிட்டு போயிட்டான்டா. அவன் ஃபேஸ பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் டேஷ பாத்துட்டீங்களா? ஜி கிளம்பு, நான் வந்துக்கிறேன். சொல்றது கேளு, கிளம்பு. டேய் இங்க வாடா. ஐயா வணக்கம் ஐயா. எதுக்குடா ஓடி வர்ற? யார் நீ? பட்டியிலேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போயிடுச்சு, அதான். கிருஷ்ணாபுரம் வில்லேஜுக்கு எப்படி போகணும்? இதே ரோடு தான் ஐயா, ஒரு 2 கிலோமீட்டர். சரி வண்டியில ஏறு. ஏறா. ஆமா, உனக்கு முத்துராமலிங்கத்தை தெரியுமா? தெரியுமையா. பெரிய வீரனாமே அவன். வீரன் தான், ஆனா முதுகுல மட்டும் குத்த மாட்டான். எலிய சுட்டு வாங்குற பேரை விட புலிய சுட்டு வாங்குற பேர் தான் எனக்கு வேணும். ஐயா நீங்க கேட்ட கிருஷ்ணாபுரம் இதுதான். நான் கிளம்பட்டுமா? சரிங்க. ஏய் நெல்லு, அவனை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஐயா உங்க ஃபோன் நம்பர் ஐயா? 99 99 42 42 88 88 62 62 36 36. வரங்கய்யா. ஹலோ டிஎஸ்பி, முத்துராமலிங்கத்தை நேர்ல பாத்திருக்கியா? நேர்ல பார்த்தா கையெடுத்து குண்டுவல. வாட்ஸ்அப் தட்டி பாரு, பறிஞ்சு வச்ச சிங்கம் மாதிரி இருப்போம்ல. இன்னொரு தடவை என்கிட்ட சிக்குன உன் நெத்தி போட்டு தெரிச்சிரும். நீ சுட்டு பிடிக்க சிட்டுக்குருவில அந்த முத்துராமலிங்கம் ராஜாளி கழுகு, ராஜாளி கழுகு, கழுகு, ராஜாளி கழுகு. டேய் தோத்துட்டு வந்து படுத்திருக்கிய, வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ இப்படி வாங்க, அவனே அடிபட்டு கிடக்குறான். பிள்ளைய பார்க்க வந்தா பொறுப்பான அப்பா வாங்க, போலீஸ்காரரா வராதீங்க. இல்ல இவன். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, ப்ளீஸ் கோ அவுட். எப்படி பார்க்கு சார்? இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். டேக் ரெஸ்ட், ஓகே? ஆஃப்டர் 1 வீக் நீ ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோ. நெத்தில அடிபட்டு தோத்துட்டான்னு கண்கலங்கி நிற்கிறியா ஐஜி? டிஎஸ்பி அசோக் பாண்டியன் உன் புள்ள இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாரு. என்ன சேதுராமன், சந்தேகமா இருக்கா? டாய் யாரா நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா?
தொலைச்சிடுவேன். ஏய் மிரட்டாத, போய் டெஸ்ட் எடுத்து பாரு, உனக்கு உண்மை தெரியும். ஹலோ ஹலோ, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல யாரோ ராஸ்கல் அசோக் நம்ம பிள்ளை இல்லைங்கிறான். நம்பலன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்றான். நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? அசோக் நம்ம பிள்ளை தான். வாழ்க்கையில சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிடும். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? இது சாதாரண ஒரு மொட்டை கடுதாசி தான். வேணா ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். Yes, as per the DNA report, DSP Ashok Pandian is not your son. உங்க புள்ள இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படினா ஏன் பிள்ளைங்க எங்க இருக்க புள்ள? சொல்லுங்க. ஐயோ. ஹலோ, இப்போ நம்புறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, என் புள்ள எங்க இருக்கா? எரியுதா? உன் பொண்டாட்டி துடிக்கிறாள்ல? யாருங்க அவன்? இதே மாதிரி தான் நானும் துடிச்சேன். சிலம்ப போட்டில ஜெயிச்சானே அவன் தான் உன் புள்ள, முத்துராமலிங்கம். என்னங்க சொல்ற? யாருங்க போன்ல? நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. முத்துராமலிங்கம் உங்க புள்ள இல்ல. அவன் என் புள்ள. என் புள்ள முத்துராமலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? எனக்கு முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு தலையில கல்லு போட்ட மாதிரி சொல்றாங்களே. என்னங்க ஒன்னும் பேசாம இருக்கிறியா? இவங்க யாருங்க? இவங்க யாரு? இவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கேக்குறல்ல, இவங்க எல்லாம் யாருங்க? ஐயா, நாங்க தான் முத்துராமலிங்கத்தை பெத்தவங்கிற உண்மையே இப்பதான் எங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு உண்மையும் உங்களுக்கு தெரியாது. நாங்க மகனா நினைச்ச அசோக் பாண்டியன் தான் உங்களுடைய உண்மையான மகன். இதை நம்ப மாட்டேன், இதை நம்ப மாட்டேன். முத்துராமலிங்கம் என் புள்ள. அவனை பெற்று வளர்த்து 24 வருஷம் பாசத்தை வச்சு தாய் நான் தான். நீயும் ஒரு தாய் தானே? ஏதோ பொம்மை கண்ணில பொம்மை கேட்கிற மாதிரி கேட்கறிய. நீங்க நினைக்கிற மாதிரி முத்துராமலிங்கம் ஒன்னும் பொம்மை இல்ல தாயே. என் பூசரு, என் பூசரு. இல்ல நாச்சியா, முத்துராமலிங்கம் நம்ம பிள்ளை இல்ல.
முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன், நீ நொஞ்சிக்குழியிலேயே போட்டு புதைச்சி வச்சிருந்த. நம்ம புள்ளைய தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு ஐயனார வேண்டிக்கிட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராமையா என் மேல வச்சிருந்த தீராத பழி உணர்ச்சி தான் சார். சொல்லுப்பா, உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லுப்பா. நீ பாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாமா? முத்துராமலிங்கம் இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமே இவ என் கூட தான் இருப்பா. பாப்பா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா. இப்படி வாப்பா. சிவன் நான் விட மாட்டேன். அங்க நிக்கிறானே, அவதான் உன் பிள்ளை. நீ சொன்ன மாதிரி ஒரு பேச்சு பண்ண வச்சுக்கிடுவோம். அவனை நான் வளர்த்தவளாவே இருந்தாலும் என்னால விட்டு தர முடியாது தாயே. என் உசுர வேண்டாம் தர. என் பிள்ளைய நான் தர மாட்டேன் தாயே. என் மகனை என் கூட அனுப்பிச்சிருங்க, இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அக்கா, அவங்க சொல்றதான் கரெக்ட். என்னதான் இருந்தாலும் முத்துராமலிங்கம் அவங்க பையன். நீங்க வளர்த்த பாசத்துல பேசுறீங்க. சட்டம் கோர்ட்டுன்னு வந்தா அங்க தாய் பாசம் ஜெயிக்காது, சட்டம் தான் ஜெயிக்கும். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க.